ஹாய் மை டியர் மேத்தமெட்டிஷியன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன் உறவுகளும் சார்புகளும் அப்படின்னு இருக்கக்கூடிய டாப்பிக்கில் உறவுகள், அதாவது ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வார்த்தையை முதல்ல யார் சார் பயன்படுத்தினா? வில்ஹெம் லீப்னிஷ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவர் ஒரு ஜெர்மானிய மேத்தமெட்டிஷியன். சரி, ரைட், ஓகே. உறவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சைடு ஒரு 3 மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறேன். இந்த சைடு 3 டைப் ஆஃப் ரேட்ஸ் எடுத்துக்கிறேன், 3 வகையான விலைகளை எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை செட் ஏன்னு வச்சுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ரேட்டை செட் பின்னு வச்சுக்கிறேன். செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் செட் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ரிலேஷன். இப்போது மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன் பாருங்களேன். செட் ஏல ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். 1 2 3 1 2 3. செட் பியில் ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். 4 5 6. இந்த செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் ஒரு உறவை டிஃபைன் பண்ணுறேன். R equal to the set of all A comma B such that A less than B. இங்கு A என்பது B ஐ விட குறைவானது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா எதெல்லாம் உறவாக இருக்க முடியும்னு பாருங்க. 1,4 1,5 1,6 2,4 2,5 2,6 3,4 3,5 3,6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உறவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏ மற்றும் பி இது ரெண்டுமே நான் எம்டி செட்டாக இருக்கணும். ஏ அண்ட் பி நான் எம்டி செட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணி அது ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருந்துச்சுன்னா அதை டெஃபினட்டாக நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த படிக்கக்கூடிய ரிலேஷனை எங்கெல்லாம் சார் நம்ம பயன்படுத்துகிறோம், எங்கெல்லாம் இந்த ரிலேஷனை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்கில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒரு நாளில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். சில பேர் டிரான்சாக்ஷன் பண்ணாமையே இருக்கலாம். அந்த டிரான்சாக்ஷனை பேங்க் கஸ்டமர்ஸுக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணி ரிலேஷனாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போது நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு தேவையான புக்ஸ், நோட்ஸ், பென்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிறேன். சில வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறையா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் பில்லிங்கில் பில் போடுறேன். இப்போ ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்கும். இதை ஒரு வகையான ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். வெஜிடபிள் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணேன்னா அதில் வெஜிடபிள் மட்டும் தனியாக பிரிஞ்சு ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணும். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணேன்னா அது ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியாக போய் ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணும். இது எல்லாத்தையும் நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். செட் ஏல ஒரு 2 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். செட் பியில் ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? வெரி குட், 6 எலமெண்ட் இருக்கும். அப்போ ஏ டு பியில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி குட், 2⁶. அதாவது 64 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 64 எலமெண்ட்ஸ் என்ன, அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.